இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் ஏ வந்து 1, ஏஎன் வந்து 20, எஸ்என் வந்து நமக்கு 399. இப்போது நமக்கு எஸ்என் ஃபார்முலா என்ன அப்படின்னா n/2 இன்ட்டு ஏ 2a ப்ளஸ்ஸு n-1 இன்ட்டு டி. ஓகேவா? ஸோ n/2 இன்ட்டு இது 2a எப்படி எழுதலாம்னா a ப்ளஸ் ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி அப்படின்னு எழுதலாம் எஸ்என். இதில் நமக்கு ஏஎன் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎன் வந்து இட் இஸ் ஏ ப்ளஸ்ஸு n-1 இன்ட்டு டி. இதுதான் ஏஎன். அப்போது இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 ஆஃப் ஏ ப்ளஸ் இந்த ஏ ப்ளஸ்ஸு n-1 இன்ட்டு டிக்கு பதிலாக ஏஎன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது நமக்கு என்னென்ன வேல்யூலாம் தெரியும்? ஏஎன் வேல்யூ தெரியும், ஏ தெரியும், எஸ்என் தெரியும். அப்போ அது எல்லாத்தையும் எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறோம். எஸ்எனுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? 399 போடுறோம். ஓகே, n/2 ஆஃப் இங்கே வந்து நம்ம ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ்ஸு ஏஎனுக்கு பதிலாக 20. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 399 இன்ட்டு 2 ஈக்குவல் டு n இன்ட்டு 21 அப்படின்னு வரும். ஏன்னா இந்த 2 வந்து டிவிஷனில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு 399 இன்ட்டு 2/21 ஈக்குவல் டு n. ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 டேபிளில் இது வந்து 1 3 3. ஓகே, இது வந்து 7 டைம்ஸ். 7 டேபிளில் இது கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 19 டைம்ஸ் நமக்கு வந்து 7 டேபிளில் 133 கேன்சல் ஆகும், 19. ஸோ n வந்து 19 இன்ட்டு 2. ஸோ என்னோட வேல்யூ வந்து 38. ஸோ த வேல்யூ ஆஃப் n வந்து நமக்கு 38. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். நம்ம செகண்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா we have to find the sum of first 5 multiples of 3. இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டு பண்ணுவோம். 3 6 அப்புறம் வந்து 9 12 15. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாகவே ஆட் பண்ணிட்டு போயிடலாம். 3 + 6 + 9 + 12 + 15 gives 45. ஆனால் நம்ம இங்கே எஸ்என் யூஸ் பண்ணி போடணும். ஸோ ஏ வந்து நமக்கு 3. ஓகே, அண்டு டி வந்து நமக்கு 3. ஏன்னா 3 3 தான் இது ஆட் ஆகிட்டே போகுது. அண்ட் என் வந்து நமக்கு 5. ஏன்னா இங்கே 5 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்என் ஃபார்முலா என்னென்னா n/2 ஆஃப் 2a ப்ளஸ்ஸு n-1 இன்ட்டு டி. இதுதான் வந்து எஸ்என் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம S5 தான் கண்டுபிடிக்கணும். 5/2 ஆஃப் 2 இன்ட்டு 3, ஏன்னா ஏ வந்து 3 ப்ளஸ் 5 - 1 இன்ட்டு 3. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 5/2. ஸோ இது வந்து 6 + 12 வரும், தட் இஸ் 18. இதை கேன்சல் பண்ணோம்னா 9. ஸோ 5 9s are 45. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து இட் இஸ் 45. தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the roots of the quadratic equation px² + 6x + 1 = 0 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து ரியலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ரியல் சொல்கிறாங்க. ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல். ஓகேவா? அப்போது நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டிஷன் படி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டிஷன் என்னென்னா ரியலாக இருக்குது அப்படின்னும் போது டெல் வந்து ஓகே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டிஷன். ஓகேவா? நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து வென் ரூட்ஸ் ஆர் ரியல் அப்படின்னும் போது டெல் வந்து கிரேட்டர் தென் 0. டெல்லோட ஃபார்முலா என்னென்னா இட் இஸ் b² - 4ac. அப்போது இங்கே கம்பேர் பண்ணும்போது b வந்து நமக்கு 6, a வந்து நமக்கு p அண்டு c வந்து நமக்கு 1. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணும்போது b² - 4ac is greater than or equal to 0. So here it is 6² - 4 into a வந்து 1, sorry a வந்து p and c வந்து 1 is greater than or equal to 0. So simplify பண்ணால் this is 36 - 4p is greater than or equal to 0. அடுத்து 4p வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். ஸோ 36 is greater than or equal to 4p. 4 வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். ஸோ டிவிஷனில் வந்ததுன்னா 36/4 is greater than or equal to p. Okay, so
இதில் வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா 9 இஸ் கிரேட்டர் than or equal to P. ஸோ இதான் வந்து என்னென்னா கண்டிஷன். ஸோ P இஸ் லெஸ் than or equal to 9. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நம்ம ஃபோர்த் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் n when divided by 9 gives 7 as remainder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்ற ஒரு நம்பரை ஓகேவா 9ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது ஓகே இட் ஹாஸ் சம் கோஷன்ட்டு அண்ட் ஆல்சோ இட் லீவ்ஸ் ரிமைண்டர் 7. சரியா? ஓகே, இப்போது இதான் நமக்கு ஃபஸ்ட்டு கிவன். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, we have to find the remainder when 3n minus 1 is divided by 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3n minus 1 ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், I'm going to multiply by 3 by whole equation, the whole equation. அப்போ என்ன வரும், 3n is equal to this is 27q plus 21. அப்போது 3n equal to 27q plus 20 plus 1 அப்படின்னு இதை எழுதலாம் 21. ஸோ 1 வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும். ஸோ 3n minus 1 ஓகே ஈக்குவல் டு 27q plus 20 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த 3n minus 1 வந்து இஸ் divisible by 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3n minus 1 ஈக்குவல் டு இந்த 27 எப்படி எழுதலாம்னா 9 into 3q, 27q வந்து 9 into 3qன்னு எழுதலாம். ப்ளஸ் இங்கே இது எப்படி எழுதலாம்னா 18 + 2 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 9ஓட மல்டிபிள் நியரஸ்ட் பை அப்படின்னு எழுதும்போது. ஸோ 9 into 3q ப்ளஸ் திஸ் இஸ் 9 into 2 + 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 3n minus 1 ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் மட்டும் பாருங்கள். 9 நான் காமனாக வெளியே எடுத்தேன்னா 3q + 2 + 2 அப்படின்னு வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனலாக இது கன்க்ளூஷன் வந்துடலாம். திஸ் டேர்ம் 3n minus 1 is divided by 9. It has some quotient. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் சம் ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் வந்து நமக்கு 2. ஸோ quotient வந்து 3q + 2. ஓகேவா? அப்போ இங்கே கொஸ்டினில் வந்து ரிமைண்டர் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ the remainder is 2. ஓகே, நம்ம ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் 2 ஸ்பியர் இஸ் 1:8. அதாவது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 4/3 πr3. நமக்கு இங்கே வந்து வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 அதாவது 2 ஸ்பியர் இருக்குது. ஸோ வால்யூம் 1:2 வால்யூம் 2 வந்து நமக்கு 1/8 ரேஷியோவில் இருந்தாலே நம்ம வந்து டிவிஷனில் எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் this is v1/v2 equal to 1/8. ஸோ v1 வந்து என்னென்னா 4/3 πr1³ by v2 வந்து it is 4/3 πr2³ equal to 1/8. ஸோ 4/3 4/3 கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன வரும்னா r1³ r2³ கிடைக்கும் ஈக்குவல் டு 1/8. இப்போது இதை வந்து 1 வந்து 1³ எழுதலாம், 8 வந்து 2³ எழுதலாம். அப்போ இதுலேருந்து r1 என்னென்னா நமக்கு 1, r2 என்னென்னா 2. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரு அதோடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து என்னென்னா 4πr². ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. அப்போது சர்ஃபேஸ் ஏரியா 1 is to சர்ஃபேஸ் ஏரியா 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் S1/S2. அப்போ என்ன வரும் 4πr1² by 4πr2². அப்போ 4π கேன்சல் ஆகிடும். r1 வந்து நமக்கு 1 கரெக்டாக 1². r2 வந்து 2 தட் இஸ் 2². அப்போ இது என்ன வரும் 1/4 அப்படின்னு வரும். அப்போ 1/4 ரேஷியோவில் எப்படி எதிர்த்து 1:4. இப்போது ரேஷியோ ஆன் தேர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இட் இஸ் 1:4.